யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஞானி இன்னிக்கு நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி பொருந்த முடியும்? சரி, இன்னிக்கு நாம அப்படிப்பட்ட ஒருவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை நீங்க ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவரோட சிந்தனைகள் இன்னிக்கு நமக்கு ரொம்பவே தேவை. பாருங்க, 19ஆம் நூற்றாண்டின் ஞானிகளிலும் மகான்களிலும் முதன்மையானவர். எவ்வளோ பெரிய வார்த்தை இது இல்லையா? இந்த ஒரு வரி போதும் நாம பேச போற நபரோட உயரத்தை புரிஞ்சுக்க. அவர்தான் வள்ளலார். அவருடைய ஆன்மீக அனுபவத்தோட ஆழத்தை வச்சு பார்க்கும்போது அவர் அந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஞானியா மதிக்கப்படுறார். சரி, அப்போ யார் இவரு? இந்த மேற்கோளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாபெரும் சக்தி ராமலிங்காடிகள். அவரைதான் மக்கள் ரொம்ப அன்பா வள்ளலார்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வெறும் ஒரு ஆன்மீகவாதின்னு மட்டும் சொல்லிட முடியாது. அவர் ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனையாளர். வாங்க, முதல்ல அவரோட ஆன்மீக பார்வையின ஆழத்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். வள்ளலாருங்கிற அந்த பேருக்குள்ளேயே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அதுக்கு மாபெரும் வள்ளல்னு பொருள். அதாவது இறைவனை பற்றிய தன்னோட முழுமையான ஞானத்தையும் எல்லையில்லாத கருணையும் வாரி வழங்கினதால தான் அவருக்கு இந்த பெயர். இதுவே அவரோட முக்கியத்துவத்தை அழகா சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. வள்ளலார ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதிங்கிற வட்டத்துக்குள்ள மட்டும் அடக்கவே முடியாது. அவர் அதையெல்லாம் தாண்டியவர். அடுத்து நாம பார்க்க போற அவரோட பல திறமைகள் உங்களை நிச்சயமா மலைக்க வைக்கும். இந்த பட்டியலை பாருங்களேன். அவர் ஒரு விமர்சகர், எழுத்தாளர், பதிப்பாளர், உரையாசிரியர், இசைக்கலைஞர், இசையமைப்பாளர், மூலிகை மருத்துவத்துல ஒரு நிபுணர். அது மட்டும் இல்லாம ரசவாதம், ஜோதிடம் மாதிரியான மறைபொருள் தத்துவங்கள்லயும் அவருக்கு ஆழமான அறிவு இருந்திருக்கு. ஆன்மீகத்தையும் தாண்டி இவ்ளோ திறமைகளான ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் வள்ளலாரோட ஆன்மாவின் மொத்த வெளிப்பாடா இருக்கிறது எதுன்னு கேட்டா அது அவரோட தலசிறந்த படைப்பான திருவருட்பாதாம். அதாவது தெய்வீக அருளால் பாடப்பட்ட பாடல்கள். இந்த நூல்தான் அவரோட போதனைகளோட இதயம். எல்லா உயிர்களையும் ஒன்றாக நேசிக்கிற ஜீவகாருண்யம், அப்புறம் உலகளாவிய சகோதரத்துவத்தை சொல்ற சமரச சுத்த சன்மார்க்கம் மாதிரியான அவரோட முக்கியமான கொள்கைகள் எல்லாம் இதுலதான் இருக்கு. இந்த மாபெரும் படைப்பு 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 6 திருமுறைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னும் தெய்வீக உத்வேகம் நிறைஞ்ச கவிதைகள். அவரோட தத்துவ வளர்ச்சி பயணத்தையே இதுல நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான, ஏன் ஒரு புரட்சிகரமான விஷயம் என்னன்னா, அவரோட 6வது திருமுறை. அது வெறும் ஆன்மீக விடுதலைய பத்தி மட்டும் பேசல. நம்மளோட இந்த சாதாரண உடல ஒளி உடலா மாத்துறது, மரணமே இல்லாத பெருவாழ்வை அடையிறது மாதிரியான ஆழமான கருத்துக்களை பத்தி பேசுது. உலக ஆன்மீக சரித்திரத்திலேயே இந்த விஷயத்தை இவ்ளோ ஆழமா சொன்ன ஒரு படைப்பை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சரி, இவ்ளோ ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு 19ஆம் நூற்றாண்டு ஞானி அந்த காலத்தோடயே முடிஞ்சிட்டாரா? இல்லவே இல்ல. ஆச்சரியப்படுற மாதிரி வள்ளலாரோட போதனைகள் இன்னைக்கு நம்மளோட டிஜிட்டல் உலகத்துல ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு. அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விய நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க. 1800கள்ல வாழ்ந்த ஒருத்தரோட கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் காலத்துல நம்ம கிட்ட எப்படி வந்து சேர முடியும்? பதில் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதோ பதில். வள்ளலாரின் ஞானத்தை நாம ஒரு கிளிக்ல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்காகவே ஒரு முழு இணைய உலகத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். அவரோட போதனைகள் இப்போ நம்ம விரல் நுனில இருக்கு. இந்த அட்டவணைய பாருங்க, வள்ளலார்.org. இதுல அவரோட வாழ்க்கை வரலாறு, போதனைகள், மின் புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்து திருவருட்பா.org. இதுல அவரோட தெய்வீக பாடல்களான திருவருட்பாவை முழுமையா படிக்கலாம். அப்புறம் வள்ளலார்.org. இது வள்ளலாரோட சமரச சுத்த சன்மார்க்கம் பாதையை பின்பற்றவங்க கலந்து பேசிக்க ஒரு அருமையான இடம். அது மட்டும் இல்ல, திருவருட்பா முழுசையும் நீங்க MP3 ஆடியோவா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உலகம் முழுக்க நடக்கிற சன்மார்க்க நிகழ்வுகளை ஒரு கேலண்டர்ல பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஐபோன், ஆண்ட்ராய்டுன்னு 2க்குமே மொபைல் ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ல ஏதாவது பிரச்சனைன்னா உதவிக்கு வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் கூட இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 19ஆம் நூற்றாண்டு ஞானியோட காலத்தையே வென்ற போதனைகள் இன்னைக்கு நம்ம விரல் நுனில ஒரே ஒரு கிளிக்ல கிடைக்குது. பழமையான ஞானத்தை புதுமையான தொழில்நுட்பத்தோட இணைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். வள்ளலார் உடலுக்கு மரணம் இல்லைன்னு பேசினார். இன்னைக்கு அவரோட போதனைகள் ஒரு மொபைல் ஆப்ல டிஜிட்டல் ரூபத்துல சாகாவரத்தோட வாழுது. ஒருவேளை இதுவும் ஒரு வகையான மரணமின்மைதானோ? யோசிச்சு பாருங்க.